ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா XML லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன் ஆல் மெட்டீரியலில், அதில் கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா வீடியோவோட சென்ட்ரல்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து கியூஆர் இமேஜஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வச்சு கூட ப்ரீசெட் வந்து ஸ்கேன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே அந்த ப்ரீசெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 3 மெத்தடில் எதாவது யூஸ் பண்ணி இந்த ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணி எடிட் குரூப்பில் பண்ணிங்கன்னா இமேஜ் இருக்கும். இந்த இமேஜ் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் வேணால் இந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் எல்லா குரூப்பும் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் ஒர்க்காக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்க போதும், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி சப்போஸ் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு அதை நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்க போதும். ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் டேரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த பிக்கை வச்சு நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது அப்படியே விட்டுருங்க, எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வேறு இமேஜெலாம் உங்கள் பர்சனல் பிக் வச்சு எடிட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் இதில் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நான் கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய் காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போயிட்டு ஸ்டார் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபாண்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். லிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து இன்னொரு பிஎன்ஜிஸ் இருக்கும். இது ஒவ்வொரு செட்லேயும் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜிஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிஎன்ஜிஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் எகெயின் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு இந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு எப்போ போல் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு பிஎன்ஜிஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு வந்து எப்படி இம்போர்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணது பார்க்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதில் வந்து போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்க லிரிக் ஷோ ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன்லாம் ஷோ ஆகும். இதில் வந்து நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சைஸு கலர் எல்லாமே ஷோ ஆகுது. இதில் ஃபாண்ட்டோட நேமும் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதில் வந்து ஃபாண்ட்டோட நேமை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
ஃபாண்ட்டோட நேம் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் போனீங்கன்னா இதை மேலே 3 லைன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கும். அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கனாவே இதில் ஃபாண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் ஆட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலைன்னா சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் ப்ரீசெட் கொடுக்கல பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது நார்மல் ஃபாண்ட் தான் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். இதை வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை இப்போ எடிட் பண்ணிட்டு முடிச்சிட்டிங்கனாவே போதும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபாண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு டெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே டெக்ஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் தான், அதை வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிடுங்க. இதில் இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் நினைக்கிறேன், எனேபிளாக இருக்கும். அந்த க்ரீன் கலரில் தெரியும் நினைக்கிறேன் கேமரா மாதிரி. இந்த மாதிரி க்ரீன் கலரில் வர மாதிரி எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த 3D எஃபெக்ட் வந்து நம்மளால் பார்க்கவே முடியும். ஓகே, இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான், செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறவங்க மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இல்லை ஃப்ரேம் ரேட் வந்து 30 FPS வச்சுக்கோங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.